வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மீனா இல்லை கறியா, சிக்கனா, மட்டனா உங்களுக்கு எப்படி தெரியுது? இது சிக்கனும் இல்லை, கறியும் இல்லை. இது ஒரு வகை மீனுங்க. இது திருக்கை மீன். இதனுடைய பேர் திருக்கை. இது இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காய்ந்த பிறகு வெந்தயம் போட்டேன். வெந்தயம் கடுகு போட்டிருக்கேன். அதில் பூண்டு போட்டு நல்லா வதங்கணும். வெந்தயம் கடுகு பூண்டு எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு பாருங்கள், திருக்கை மீனுன்றது இடுப்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இடுப்பு வலி வராது. டெலிவரி குழந்தை பிறந்தவங்க கூட இது நல்லா சாப்பிடலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிட்டிங்கன்னா இது இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது. கண்ணுக்கு புரதம் நிறைந்தது. எல்லா மீனுமே புரத சத்து இருக்குங்க. வெந்தயம்லாம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை போடுறேன். நல்லா வதக்குறேன். அதுக்கப்புறம் புளி லைட்டாக கொஞ்சம் ஊற வச்சுங்க. வெங்காயமும் போடுறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டோன்னு, செவக்க ப்ரௌன் கலரில் வதக்கணுங்க. இது வரைக்கும் நீங்கள் திருக்கை மீன் பார்த்துருப்பீங்க, பார்க்காதிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க, செய்யாதிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க, சாப்பிடாத கூட இருந்திருப்பீங்க. நீங்களும் இதை செய்து சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லதாக. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் எவ்வளோ வதங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் வதங்குது. இதன் பேர் திருக்கை மீன். இது முக்கியமாக இடுப்பு வலிக்குன்னே இது கடவுள் படைச்சிருக்காரு. நீங்களும் எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. வெங்காயம் செவந்துக்கிட்டு வருது. தக்காளி போடுறேன். தக்காளி போட்டு நல்லா தக்காளியும் வதங்கட்டுன்னு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கட்டும். கடுகு போட்டு வெந்தயம்லாம் போட்டு பூண்டு போட்டு நல்லா செவக்கட்டோன்னு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மிளகு சீரகத்தூள் அடித்து வச்சுக்கோங்க. மிக்சியில் மிளகும் சீரகமும் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு மஞ்சள் போட்டிருக்கேன். எண்ணெயிலே இந்த மிளகு சீரகத்தூளையும் போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா வதக்கும்போதே நாக்கில் தண்ணி ஊறுதுங்களா? நல்லா வதக்கணும். மிளகு சீரகம் நல்லா வதங்கணும். மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன். புளி கரைச்சலோடு தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி நல்லா கொதிக்கணும். சுண்டி வரும்போது மீனை போட்டேன். மீனை போட்டு நல்லா மற்ற மீனுங்களெல்லாம் ரொம்ப கொதிக்கக்கூடாது, வேகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மீன் கொஞ்சம் நல்லா வேகட்டோன்னு நல்லா கிரேவி சுண்டி வரணும். மீனும் நல்லா வேகணும். செஞ்சு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இடுப்பு வலியும் நின்றுடுச்சு, நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸில் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.